பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, எல்லாரும் எப்படிங்க இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைய நாள்ல இருந்து நாங்க கேள்வி பதிலுக்குள்ளாய் நாங்கள் கடந்து போகிறோம். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, நாங்க வேதத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேருக்கு வேதத்தை கற்றுக்கொள்ள விருப்பம்? ஆமென். அப்ப ஆகையினால இந்த நாள்ல இருந்து நாங்கள் உங்களுக்கு ஆதியாகம புத்தகத்திலிருந்து சில கேள்விகளை நான் உங்களிடத்துல கேட்பேன். அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். நாங்க வேதத்தை கற்றுக்கொள்ள எங்களுக்கு முதல்ல ஒரு தேடல் இருக்கணுங்க. அப்ப தேடல் இருந்தா தான் நாங்க வேதத்தை கற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அப்ப ஆகையினால இன்றைய நாள்ல இருந்து வேதத்துல தேடி நாங்க கேள்விகளுக்கு பதில் கொடுக்க போகிறோம். ஆமென். இன்றைய நாளுக்கான கேள்விதாங்க. உங்களுக்கு தெரியும், ஆதாமையும் ஏவாளையும் தேவன் அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் உண்டு பண்ணி அவருடைய நாசியின் சுவாசத்தை கொடுத்து அவர்கள் மகிமை நிறைந்ததான ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமென். அப்ப இவர்களை அங்கு வைக்கிற பொழுது இவர்கள் ஒரு வாட்டி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஆண்டவர் புசிக்க வேணான்னு சொன்ன கனியை புசிச்சதுனால பாவம் செய்யறாங்க. அப்ப இவங்க பாவம் செய்தபடினால இவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு இவர்கள் நிர்வாணியாக இருக்கிறார்கள் என்பதனை இவர்கள் அறிந்து கொண்டாங்க. எத்தனை பேர் தெரியும்? அப்ப இப்படி அறிந்து கொண்ட இவர்கள் அங்க இருந்த அத்திமரத்தின் குலைகளை எடுத்து தங்களுக்கு ஆடைகளாய் தைத்து தேவனுக்கு மறைவாக நின்று கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் இவர்களுக்கு ஒரு ஆடையை தைத்து கொடுக்கிறார். இந்த ஆடை எதனால உருவாக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல விடைய சொல்லிட்டு போங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். மறுபடியும் நான் சொல்றேன், இவர்களுக்கு தேவன் ஒரு ஆடையை தைத்து கொடுத்தார். இந்த ஆடை எதனால தைத்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல விடைய சொல்லிட்டு போங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்பானவர்களே, உங்களுக்கு தெரியும், இப்ப ஆதாம் ஏவாளும் பாவம் செய்யறாங்க. இவங்க பாவம் செய்த பிற்பாடு ஆண்டவர்னால இவங்க சபிக்கப்படுறாங்க. ஆமென். ஏன்னு சொன்னா, கர்த்தர் உண்டாக்கின இந்த மனிதர்கள் இவங்க 2 பேரும் கர்த்தருக்கு விரோதமா ஆண்டவர் செய்ய வேணாம்னு சொன்னதை கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இவங்க செஞ்சபடினால பாவம் செஞ்சுட்டாங்க. இந்த பாவம் செஞ்சனால ஆண்டவருடைய சாபத்துக்கு இவர்கள் ஆளாகிறாங்க. ஆமென். அப்ப இவர்களை பின்தொடர்ந்து வந்த இந்த சாப கட்டுகளும் இந்த பாவ கட்டுகளும் தாங்க இந்நாள் வரைக்கும் எங்களை தொடர்ந்து வருகிறது. ஆமென். அப்ப ஆகையினால இந்த பாவத்திலிருந்து நாங்க விடுதலை பெறணுமா அப்படின்னு சொல்லி விரும்புறோம் இருந்தா, நாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்க பிடிச்சு கொள்ள வேணுங்க. அவரை பிடிச்சு கொண்ட மாத்திரம் தான் இந்த பாவ சாப கட்டுகள்ல இருந்து எங்களுக்கு விடுதலையாக முடியும். எங்களோட வாழ்க்கையில சில வேளை எங்களுக்கு எந்த விதமான ஆசீர்வாதமும் இல்லை அப்படிங்கிறது இந்த பாவ சாப கட்டுகள்னால. ஆகையினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடிச்சு கொள்ளுங்க. அவர் உங்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் உங்களை விடுதலாக்கி உங்களை பாதுகாத்து இந்த நாளில் உங்களை வழி நடத்துவார். ஆமென். God bless you.